ஹலோ காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியிலேருந்து கொல்லி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள் ஆக்சுவலாக ஒரு டியூக் 250 அண்ட் 2 GT650. ஒரு GT650 வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோஸ்டர் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. அண்ட் இதான் நம்மளோட வண்டி மோட்டோடாக் போட்டிருக்கேன். அண்ட் தென் டேங்க்கும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். போகிறப்ப எல்லாமே பேசலாம். போகலாண்டா. டேய் ஆனால் காது விட மாட்டேதுங்க, என்ன பண்ணுறது? போகலாண்டா. சும்மா அப்படியே போகிறப்ப எடுத்துக்க வேண்டியதா? ஓகே. இப்போ ஆக்சுவலாக எட்டை வந்து யூட்டர்ன் பண்ண வேண்டியது, போய் கீழே மேலே போய் திரும்பி கீழே இறங்கி யூட்டர்ன் பண்ணிட்டு வரணும். தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஓகே, போகலாமா? போலாம். ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. டேய் போங்கடா, எவ்வளோ நேரம்டா? யூட்டர்ன் பண்ண சொல்கிறானா? இங்கே வா. இதெல்லாம் மோட்டோ விளாகில் பொண்ணு பாடா. ஆக்சுவலாக நம்ம நியர் டு ஆத்தூர் வந்துட்டோம். இப்போ ஆத்தூரில் பிரியறதுக்கு போதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். மேப்பை பார்க்காம. கரெக்டாக தான் போகிறோமா? ஏன்னா ஃப்ரெண்டில் ஏறாமல் நம்ம மட்டும் பின்னாடி ஏறிட போயிடும். அது ஒன்று வேறு இருக்குது. பெருசாக எந்த சீனரியுமே இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் அப்புறம் மோட்டோ டெவலப் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஃபில் பண்ண போகிற மாட்டோம்.
பெட்ரோல் ஃபில் பண்ண போகிறோம். சரி இதே ரோடு மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆல்மோஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடில் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணுவோம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மாதிரி தான் அது. தம்பி ஆலன், பேசி நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? ஒரு பையன் சொல்லுவார், இந்த மாதிரி நிலமையில நீங்கள் என்னை கேப்டனுக்கு முன்னாடி சொல்லுவார் அவர். ரசிக்குது ஆக்சுவலாக சொன்னால் அதுக்குள்ளேயே வாங்கி கேட்குறானு. நான் ஆக்சுவலாக 7:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் சாப்பிட்டானு. ஆனாலும் என்னடா அதுக்குள்ளேயே பசிக்குது அப்படின்ற மாதிரி என்னை கொஷின் பண்ணுறானு. என்னத்த சொல்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பயங்கர இன்வாய்ஸ் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே நான் vlog ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் பெருசாக லைட்டிங்கே இல்லை. லைக் பார்த்தாலுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவீங்க, அது எனக்கே தெரியும். நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ அதனால தான் சரி கொஞ்சம் விடியட்டும் நம்ம vlog ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். சார் நெக்ஸ்ட் ஒரு நல்ல க்ளவுஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் பைக் பற்றி யோசிப்போம். அது இந்த மாதிரி இருக்கு. வாங்கிடும் திஸ் மந்த்க்குள்ளே ஆல்மோஸ்ட் திஸ் மந்த் எண்ட் ஆக போகுது. வாங்கிடலாம் இன்னும் 1 வீக் இருக்குல்ல. கையை விட்டு ஓட்டாதரா வாப்பிள் ஆகுண்டா அப்படின்னு சொல்லி தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் முன்னே இருந்த டயரை விட இப்போ போட்டிருக்க டயர் ஆக்சுவலாக முன்னெல்லாம் 80 போனாலே சும்மா ஒரு கை விட்டாலே டட்டு ஆடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயர் மாற்றுறது கொஞ்சம் பரவாயில்ல. ஆக்சுவலாக ஒரு 100 விட்டாலும் பெருசாக வாபலாக வருது இல்லை.
பயமாக இருக்குது. ஆக்சுவலாக ஈரோடில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஈரோடுக்கு வந்து 99 கிலோமீட்ரு. பட் ஆனால் நான் திரும்பியும் போயிட்டு பாண்டிக்கு போய் என்னோடய பைக்கை விட்டுட்டு திரும்பி நான் அங்கேருந்து பஸ் ஏறி நான் ஈரோடு வந்து நான் என்னோடய ஜாப் போகணும். நீங்கள் பருத்தி மூட்டை குட்டோம்ல இருந்துடலாம்ல, அப்படி தானே உங்களுக்கு தோணுது, இருந்துக்கலாம் தான். பட் எனக்கு பெருசாக அங்கே பைக் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குதையா, என்னமாக இருக்குதையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆகாயமலை இறங்கினாங்க. ஆக்சுவலாக சின்ன வயசில் போய் இறங்கியிருக்கேன், இறங்கி ஏறிட்டோம். ஆனால் அது தூரம் தெரியும், இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி ஏறுறேன். ஏன்டா இறங்கணுன்ற மாதிரி ஏறுறப்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் இறங்குறப்பே கால் வலி வந்துருச்சு. அது வந்து சும்மா ஒன் ஸ்டெப்பாக எடுத்து வச்சோன்னா பயங்கர கால் இருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து குதிச்சு ஓடிடுறோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த மாதிரி ஓடியா எதுவுமே தெரிய மாட்டேது. லைக் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது. இப்போது தண்ணி வரத்துல போல் வற்றி போயிடுச்சு. ஸோ க்ளோஸ்டாக இருக்குது. எதுக்குடா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சொல்லிட்டு போட்டாயும் ஒரு பிளானு அப்படின்னு கொடைக்கானல் ஒன்று போட்டானுங்க. பிளானே கேன்சல் ஆகிடுச்சு. நாங்க சொல்லலாம் ஆக்சுவலாக 3 பேர் இருக்கும்ல, 3 பேரில் ஃபஸ்ட்டு ஜிபி ஓடி போகிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து பிளான் கேன்சல் பண்ணான். அடுத்து நெக்ஸ்ட்டு பிளானு நான் பிளானை கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தர் டியூப் 250 வர மாதிரியா அவன் ஒரு பிளான் கேன்சல் பண்ணான். கடைசியாக வந்தது தான் இங்கே அப்படின்ற மாதிரி தான் கான்செப்டே. ஒரு கட்டத்தில் நான் என்ன முடிவு பண்ணிட்டோம், நம்ம பேசி பிளான் பண்ணோன்னா போக மாட்டோம்டா, ஏதாவது ஒரு சொதப்பு வந்துடுது. நானும் நினச்சேன் எனக்கு வந்து சாட்டர்டே வந்து லீவ் கிடையாது, சரிங்களா, சண்டே மட்டும்தான் எனக்கு லீவ். ஸோ அந்த பையனுக்கு வந்து பார்த்தோன்னா அவன் இப்போ காலேஜ் முடிச்சிருக்கான், ஆனாலும் பிஸ்னஸ் பண்ணுறான். இவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேவும் லீவ், ஐ மீன் லீவ் 250 வருது. ஸோ அப்படின்னு இருக்கப்போ எனக்கு எந்த சாட்டர்டே லீவ் போட முடியும், எந்த கேஷுவல் லீவ் போட முடியும், லாஸ் ஆஃப் பே எல்லாம் அப்படின்னு கான்செப்ட் தான் நான் பார்த்து சொல்ல முடியும். சொல்லிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அப்போ ஓகேன்ட்டு கடைசி நேரத்தில் வந்து நாட் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுவோம். அது எதுக்குடா இது, பக்கெட்டில் எதுக்குடா தண்ணி அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுவுமே வர பிளான் கேன்சல் ஆகிருக்கும். என்னடா அவன் என்ன 250 அவர் என்ன சொல்கிறாரு, என்னடா ஒன் டே தானே போகிறேன். ஆமாம் ப்ரோ, ஒன் டே நைட் ஸ்டே பண்ணுறோம், அடுத்த நாள் காலைல வரோம். ஐ மீன் இன்றைக்கி வந்தோமா, இன்றைக்கி நைட் ஸ்டே, ஸோ அடுத்த நாள் காலை அதுதான் ப்ரோ ஒன் டே. நான் போயிட்டு காலைல போயிட்டு திரும்பி ஈவினிங் நைட்டுக்குள்ளே வந்துடலான்னு பார்த்துட்டா அப்படின்ட்டாரு. அதை நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வரலன்னுட்டான். கடைசி நேரத்தில் நான் வந்து ஈரோட்லேருந்து பாண்டிச்சேரிலேருந்து ஈரோடுக்கு பஸ் டிக்கெட் போட்டு வச்சுருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, இது மாதிரி என்னை கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு விலகிட்டேன். அப்புறமா அவனுக்குள்ளே பேசி இது பண்ணி கடைசியாக அப்புறம் வந்தானு. கடைசியாக தான் வந்தால் விநாயகர் வந்தாங்க. கடைசியாக அப்படி வந்தது தான் அந்த பிளானு. ஆனால் நான் எங்கேயோ அவன் எங்கேயோ பின்னாடி எங்கேயோ போயிட்டுருக்கான். என்னடா தெரியலையே, ஐயோப்பா பட்டு வலிக்குதுடா, தெரிலடா பட்டு வலிக்குது. வா போ, வருவோம் வா.
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கோப்ரோவுக்கு வந்து ஆக்சசரிஸ் அவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு. என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்தா இதுக்கு இதுன்றானுங்க, அதுக்கு இதுன்றானுங்க, இதுக்கு அதுன்றானுங்க. வச்சிருக்கிறவங்க தெரியும், வாங்க போகிறவங்களுக்கு புரியும். அதுவும் அந்த எஸ்டி கார்டு வாங்குறது ஐயோ பாடா சொல்கிறது. எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான், எக்ஸ்ட்ரீமு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் கோ சாண்டிஸ்கில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஹையர் ப்ராசஸர் வாங்கினா தான் 4K 5K ரெஜிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் ஆகும், இல்லைன்னா சப்போர்ட்டே ஆகாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுக்கு ஒரு 3700 வந்துச்சு. அப்பாடியோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ட்ரிப்புக்கு கோப்ரோ எடுத்து வர பிளானே இல்லை, அமௌண்ட்டே இல்லை. இப்போ கடைசி நேரத்தில் அமௌண்ட்டை ரெடி பண்ணல. எங்கள் டேட்டி கொடுத்தாரு, அது திட்டி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் காசுகிறால வச்சுக்காதா அப்படின்னு சொல்லி சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டே அவர்கிட்ட காசு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ எங்கள் டைரி வாங்கி கொடுத்ததுனால தான் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து எனக்கு ஃபியூச்சரில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐ நோ நான் வந்து கிரிஞ்சாக பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மோட்டோ விலாக். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஆசை தான் கீழே ஹைவேஸில் வந்து பயங்கரமாக ஒரு ஸ்பீடில் போய் விலாக் போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்கோங்க, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்கோம். இன்னும் எனக்கு பாதி காசு வர வேண்டியதே இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வரல. அனுப்புகிறேன்னு இருக்காங்க, இன்னும் வரல. பார்ப்போம் எப்போ தான் வருதுன்னு சொல்லிட்டு. அது வந்தால் தான் நான் ரிட்டர்ன் போகிறதுக்கு பெட்ரோல் காசு, ரூம் காசு அண்ட் நாளைக்கோட சாப்பாடு காசு, இது எல்லாமே அந்த காசு தான் இருக்குது. அது என்றைக்கு வந்து நான் என்றைக்கு இது பண்ணுறதுன்னு தெரியல. ஆஃப் ஆகிடுன்னு நினைக்கிறேன், பேட்டரியில் சார்ஜ் இல்லை. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரூம் போயிட்டு சார்ஜ் போட்டு கண்டிப்பாக இங்கே ஊற்ற மாட்டோம் இருக்கிற வழியில். அது இல்லாமல் Q250 வராரு. அவர் வந்து செம் இருக்குது, ஆன்லைனில் கரஸ் போட்டிருக்காரு வச்சுருக்காரு. ஸோ வைஃபை ரொம்ப பார்த்து எடுக்க சொல்லியிருக்காரு. நம்ம இருக்குன்னு சொல்லி தான் எடுத்துருக்கோம். அங்கே போனால் தான் என்ன நிலைமையே தெரியும். சப்போஸ் ரூம் நல்லா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது நான் போடலைன்னா ரூம் சுமார்னு இருக்கேன். ஐயோ இன்னும் எவ்வளோ தூரண்டா, பயங்கரமாக வடிக்கிறா. சரி நான் தெரியா. ஐயோ 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 என்னாச்சா இல்லையா? மேலே ஏறின மாதிரி இருக்கு. மேலே போய் இப்போ ரூட் செமையாக பழகும் போது மேலே போய் எனக்கு வந்து 3 ரூட்டும் 2 ரூட்டும் பிரியும் நினைக்கிறேன். அதில் எங்கே போய் என்ன சைடு ரூம்னு தெரியல. ஸோ அது பார்க்கணும். ஸோ பிரிகிற இடத்துல ஒரு டாரா போட்டு பின்னாடி வரவங்களுக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா அவன்கிட்ட தான் இன்னொரு ஃபோன் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் போட்டுருக்காங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது. மிஸ்டர் போடா.